ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து இது ஏரிக்கரை வர பார்த்திங்கன்னா ஏரிக்கரை சுற்றி தடுப்புச்சுவர் அமைக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டு அந்த மாதிரி வேலை நடந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா மிகவும் பயங்கரமான முறையில் தடுப்புச்சுவர் அமைச்சிருக்காங்க. இந்த தடுப்புச்சுவர் பார்த்திங்கன்னா அந்த ஏரி சுற்றி இந்த தடுப்புச்சுவர் வருது. இது பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கான்கிரீட் போட்டிருக்காங்க. இந்த கான்கிரீட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிட்டு இருக்குங்க. தண்ணி கூட ஊற்றாமல் இந்த கான்கிரீட் காஞ்சிட்டு இருக்குது. எப்போவுமே நம்ம கான்கிரீட் போடும்போது க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணால் தான் அந்த கான்கிரீட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு மட்டும் போகாதுங்க. இது வந்து பண்ணிட்டோமா, இது வந்து தண்ணி ஊற்றினா தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நீளமாக இருக்குது. இது வந்து தடுப்புச்சுவர் அமைக்கிறதுனால எல்லாருக்கும் பெஸ்ட்டு தான். இருந்தாலும் இது மாதிரி வாகனமெல்லாம் வேகமாக போகுது. இந்த தவறி கீழே விழுந்தால் என்ன ஆகும்? ஏரிக்கல நம்ம தான் டேமேஜ். அதுக்கு தான் அந்த தடுப்புச்சுவரெல்லாம் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து நிறைய வாகனம் போகுது செய்யுது. இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடுப்புச்சுவர் கட்டிருக்காங்க இல்லையா, தடுப்புச்சுவருக்கு வந்து சரியான முறையில் கான்கிரீட் போட்டு தண்ணி ஊற்றாமல் இருக்காங்க. பாருங்கள், இப்படி காய்ஞ்சிட்டு இருக்குது. ஆனால் செட் ஆனாலும் பிற்காலத்தில் வந்து இந்த ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரில. அதை பற்றி தான் நம்ம ஃபீல் பண்ணுறதா இருக்குது. இதை வந்து திருப்பத்தூர் நகராட்சி சார்பாக இது மேற்பார்வை செய்யணுன்ட்டு நினைக்கிறேன். இது வந்து இப்படி பண்ணால் தான் இப்படி சரியாக கட்டுறாங்களா இல்லையா, சிமெண்ட் ஒழுங்காக போடுறாங்களா, தண்ணி ஊற்றுறாங்களா, ஜல்லி ஒழுங்காக போட்டுருக்காங்களா அப்படி வந்து திருப்பத்தூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து இதை வந்து பார்க்கணும், மேற்பார்வையிடணும். சரியான முறையில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அது வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டுறாங்க. இது வந்து இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம். பிற்காலத்தில் வந்து இந்த ஏரியுடைய மண் தரமாக இருக்குமான்னு தெரில. இப்படி சில நேரத்தில் வந்து தரம் இல்லாமல் கீழே வந்தால் யாருக்கு நஷ்டம்? கவர்மெண்ட் தான் நஷ்டம் ஆகும். திருப்பும் ரீவேலேஷன் பண்ணுவாங்க. திருப்பும் வந்து பணம் செலவு பண்ணி அரசாங்கம் வந்து ரெடி பண்ணுற சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து இந்த கான்கிரீட்டுகள்லாம் தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணால் தான் நல்லா வரும். அதை வந்து சரி செய்யணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.